வணக்கம். தென்னாலிராமனோட கதை சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களும் ரசிச்சு சிரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை தென்னாலிராமன் பூனை வளர்த்த கதையை தான் பார்க்க போறோம். ஒரு சமயம் விஜயநகரத்துல எலிகளோட தொல்லை ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒரு எலி, 2 எலி இல்ல, நூற்றுக்கணக்கான எலி இருந்தது. அந்த எலிகள்லாம் இங்க அங்க ஓடுறதும், அவங்களோட தின்பண்டங்களை கொறிக்கிறதும், அவங்களோட ஆடைகள்லாம் கடிச்சு அங்க ஓட்ட பண்ணி வைக்கிறதும், அந்த மாதிரி நிறைய தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிச்சதுனால மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அந்த எலிகளை விரட்டுறதுக்கு அவங்க என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எலி பொறி வச்சு பார்த்தாங்க, தடி எடுத்துக்கிட்டு ஓடி போய் அடிச்சு பார்த்தாங்க. எது பண்ணியும் அந்த எலிகளோட அட்டகாசம் குறையவே இல்லை. ஏன்னா இருந்தது ஒரு எலி 2 எலி இல்லை, நூற்றுக்கணக்கான எலி. நாளடைவில் அந்த நூற்றுக்கணக்கான எலி ஆயிரக்கணக்கான எலிகளா பெருகி மக்களோட நிம்மதியை சுத்தமா குலைச்சிடுச்சு. இந்த விஷயம் விஜயநகரத்து ராஜாவான கிருஷ்ணதேவராயருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, சரி மக்களோட பிரச்சனை எப்படியா தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் ஒரு பூனையை கொடுக்கலாம். பூனை எலிகளை கடிச்சு சாப்பிட்டுடும், அப்ப மக்களோட பிரச்சனை தீர்ந்துடும் முடிவு பண்ணாரு. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பூனை கொடுக்கணும்னா எங்க அவ்வளவு பூனையை எடுத்துட்டு வருது? அதனால அவரு பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட எல்லாம் உதவி கேட்டு பூனைகளை வாங்கி எல்லார் வீட்டுக்கும் ஒரு பூனையை கொடுத்தாரு. பூனையை கொடுத்ததுக்கு அப்புறம் எலிகளோட தொல்லை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சுது. ஆனா அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுது. என்னது? இப்ப பூனைகளுக்கு எலி மட்டும் சாப்பாடா நம்ம கொடுக்க முடியாது, அதுக்கு பால் கொடுக்கணும் இல்லையா? அந்த பாலை மக்களால செலவு பண்ணி பூனைகளுக்கு வாங்கி கொடுக்க முடியல. இந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்ச உடனே, சரி இந்த பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன், இனிமே எல்லார் வீட்டுக்கும் இலவசமா நான் பாலை கொடுக்குறேன், வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. மக்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தினமும் காலையில போயிட்டு பாலை வாங்கிட்டு காய்ச்சி பூனைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தென்னாலிராமனும் அவரோட வீட்டுல பூனையை வளர்த்தாரு. அவரும் போய் பாலை வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு ராஜா பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால அந்த பாலை என்ன பண்ணாரு தெரியுமா? நல்லா சுட 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 காய்ச்சி ஒரு கிண்ணத்துல ஊத்தி அதை சூடா கொண்டு அந்த பூனைக்கு முன்னாடி வச்சாரு. பூனையும் ரொம்ப பசியில இருந்ததுனால வேகமா ஓடி அந்த சூடான பால்ல அந்த நாக்க வச்சதுதான். பாவம், அதோட நாக்கு சுட்டுடுச்சு, வெந்தே போச்சு அந்த நாக்கு. அங்க இருந்து அப்ப எடுத்த ஓட்டம் தான் அந்த பூனைக்குட்டி ஓடியே போச்சு. அதுக்கப்புறம் எப்ப பூனைக்கு பால் வச்சாலும், எப்ப அந்த பாலோட வாசனை அது மூக்குக்குள்ள போதோ அவ்வளவுதான், அந்த பூனை அங்க இருந்து காணாம போயிடும், அங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிடும். இப்போ தெனாலிராமனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தினமும் பாலை வாங்கிட்டு வருவாரு, நல்லா காய்ச்சி அவரே குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லார் வீட்டுல இருக்கிற பூனையும் நல்லா கொழு கொழு கொழுன்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஆனா தென்னாலிராமன் வீட்டு பூனை எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? எலும்பும் தோலுமா ரொம்ப பாவமா இருந்தது பாக்குறதுக்கே. இப்படியே போயிட்டு இருந்தப்போ சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா அவங்களுக்கு எலி பிரச்சனைல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா சில பேருக்கு இந்த பூனையோட தொல்லை ரொம்ப தாங்க முடியல. இங்க அங்க ஓடுறதும், அதை வீடு ஃபுல்லா அசிங்கம் பண்ணி வைக்கிறதும் அவங்களால அதை சகிச்சுக்கவே முடியல. தென்னாலிராமனுக்கு எலி பிரச்சனையும் இல்ல, பூனை பிரச்சனையும் இல்ல. இப்படியே நடந்துட்டு இருக்கப்ப ஒரு நாள் ராஜா எல்லாரையும் நீங்க உங்க பூனையை எடுத்துட்டு வாங்க, இதுல பூனை எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொன்னாரு. எல்லாரும் உங்க பூனையை தூக்கிட்டு அரண்மனைக்கு வந்தாங்க. ராஜா எல்லாரோட பூனையும் வரிசையா பார்த்துட்டே வந்தாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லா பூனையும் கொழு கொழுன்னு இருந்தது. ஆனா தென்னாலிராமன் கையில அந்த பூனை எப்படி இருந்தது? எலும்பும் தோலுமா பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. கூடவே தென்னாலிராமன் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு. தென்னாலிராமா, ஏன் ஓ பூனை மட்டும் இப்படி எலும்பு தோலுமா இருக்கு? அதுக்கு நீ பால் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரு, ராஜா நான் என்ன பண்ணுவேன், என் பூனைக்கு நான் பாலை கொடுக்குறேன், ஆனா அந்த பாலை கண்டாலே இந்த பூனை ஓடி போயிடுது, நான் என்னத்த செய்யறது அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராஜா, ஓ நீ என்னைய ஏமாத்த பாக்குறியா? எங்க நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஒருவேளை உன் பூனை அந்த பாலை குடிச்சுட்டா உனக்கு கசையடி. கசையடினா சாட்டை இருக்கு, அந்த சாட்டையால் அடிக்கிறதா கசையடி. உனக்கு 10 கசையடி கொடுப்பேன். அப்படி உன் பூனை பாலை குடிக்கலனா உனக்கு ஒரு பை நிறைய தங்க காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. தென்னாலிராமனுக்கு அதை கேட்ட உடனே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். எப்படியும் இந்த பூனை பாலை குடிக்க போறது இல்ல, நம்மளுக்கு தங்க காசு கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ராஜாவும் அந்த பூனைக்குட்டியை தூக்கி ஒரு கிணத்துல பால் எடுத்து அதை குடிக்க வைக்க முயற்சி பண்ணாரு. அந்த பாலோட வாசனை பூனையோட மூக்குக்குள்ள போனோடனே பூனை என்ன பண்ணுச்சு? திமிரிக்கிட்டு ராஜாவோட கையில இருந்து குதிச்சு ஓடி போயிடுச்சு.
ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி நடக்க முடியும்? ஆனா தெனாலிராமன் ரொம்ப சந்தோஷமா, ராஜா நான் தான் ஜெயிச்சேன், எனக்கு வந்து தங்க காசு கொடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. தெனாலிராமா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகளை விட்டு மறுபடியும் அந்த பூனையை பிடிச்சிட்டு வர சொன்னார். பூனையை பிடிச்சிட்டு வந்து பூனையோட வாயை திறந்து பார்த்தார். பார்த்தா அந்த பூனையோட நாக்கு தீஞ்சு போயிருந்தது. அதை பார்த்த உடனே ராஜா தெனாலிராமனை பார்த்து, அடப்பாவி, இப்படியா இந்த பூனையோட நாக்கை இப்படி தீச்சு வைப்ப, பாவமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டாரு. தெனாலிராமனும் பவ்யமா ராஜா முன்னாடி வந்து நின்று, ராஜா நான் பண்ணது தப்புதான், ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு புரிய வைக்கிறதுக்கா? எனக்கு என்ன நீ புரிய வைக்க முயற்சி பண்ற அப்படின்னு கேட்டாரு. அப்போ தெனாலிராமன் சொன்னாரு, நம்ம ஊர்ல நிறைய குழந்தைங்க பால் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல நம்ம நாட்டு குழந்தைங்களுக்கு தானே பாலை கொடுக்கறதுக்கான ஏற்பாடை பண்ணிருக்கணும், அப்புறம் தானே பூனைக்கு பால் கொடுக்கறத பத்தி யோசிச்சிருக்கணும். அதை பத்தி நீங்க யோசிக்கவே இல்லையே, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவங்க தானே இந்த நாட்டை வந்து வளமையா ஆக்க போறாங்க, மக்களை கவனிக்காம எப்படி ராஜா அப்படின்னு கேட்டாரு. ராஜாவுக்கும் அவரோட தவறு புரிஞ்சுது. சரி தெனாலிராமா, என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன், இனிமே குழந்தைங்களுக்கு பால் ஏற்பாடு பண்றதுக்கான வேலையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனுக்கு ஒரு பை நிறைய தங்க காசை கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, தெனாலிராமா ஏன் தப்ப நான் உணர்ந்துட்டேன், ஆனா நீ பண்ண தப்பு மன்னிக்கவே முடியாது, இன்னொரு தடவை இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு அவனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி வச்சார். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா? மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தெனாலிராமன் கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.